ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக் மஹிந்திராலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டெக் மஹிந்திராலேருந்து எம்சிஏ கிராஜுவேட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கான பேஜு. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, இங்கே ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, மேலே லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ சயின்ஸ் அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு இப்போதைக்கு ஓப்பனில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இன்ஜினியரிங் அண்ட் எம்சிஏ கேண்டிடேட்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 2022 2023 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர நீங்கள் எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து எம்சிஏ இன்ஜினியரிங் எது பண்ணியிருந்தாலுமே வித்தவுட் அரியரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் 70% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் கண்டிப்பாக 70% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 70% நீங்கள் இருந்தால் மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் 10th 12th எம்சிஏ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே 70% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 70% இல்லை அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 70%க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் 70% எடுக்கலைனா கூட இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ டோட்டல் ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நடக்கும். இன்டர்வியூ வந்து உங்களுக்கு டெக் மஹிந்திரா ஆஃபீஸில் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 ரவுண்ட்ஸும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாதான் உங்களுக்கு ஆன்போர்டிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி எந்த ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எம்சிஏ, எம்எஸ்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ட்ரிபிள்இ, இசிஇ எது பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸில் நீங்கள் ஏதாவது டெக் மஹிந்திராவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் ஆன் கேம்பஸ் ஆர் ஆஃப் கேம்பஸ் எந்த ட்ரைவ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் லாஸ்ட் 6 மந்த்தில் எதுவுமே அட்டன் பண்ணலைன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சம் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீடுன்னு இருக்கும் இல்லையா, இந்த டிக் பாக்ஸை வந்து நீங்கள் ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே படித்ததுக்கப்புறம் கீழே வந்து டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் யூனிவர்சிட்டி என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, உங்கள் நம்பர் இருக்கும் இல்லையா, எக்ஸாம் நம்பர், அதை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கிளாக மேரிடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இமெயில் ஐடியை வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் ஸ்டேட்டு, உங்கள் ஹோம் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ஜாயினிங் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஒன்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்னு கொடுத்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் 10th 12th இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் எம்சிஏ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10th 12th போஸ்ட் கிராஜுவேஷனை கிளிக் பண்ணி உங்களோட சிஜிபிஏ, பாஸ் அவுட் இயர், உங்கள் ஸ்ட்ரீம் என்ன, பர்சன்டேஜ், யூனிவர்சிட்டி நேம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்தது இல்லையா, அந்த பேஜில் வந்து உங்களுக்கு
ஐடி அண்ட் பின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் ஐடியும் பின் நம்பரும் உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு எல்லாமே இமெயில் ஐடியில் தான் வரும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எதையுமே எடிட் பண்ண முடியாது. அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஒன்லி நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணியிருக்கீங்கன்னு தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.